ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற கேள்விகள். ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம். ஹவ் ஆர் யூ, இது நார்மலாக நம்ம கேட்குற கொஸ்டின் தான். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த யூ அப்படிங்கிற ப்ரோனவுனுக்கு பதிலாக தே அப்படிங்கிற ப்ரோனவுன் அப்ளை பண்ணி பாருங்கள். ஹவ் ஆர் தே, அவங்க எப்படி இருக்காங்க? இதுவே சிங்குலர் வந்துச்சுன்னா பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹவ் இஸ் ஹி, அவர் எப்படி இருக்கிறார்? ஸோ ஆர் ப்ளூரல், இஸ் சிங்குலர். ஹவ் ஆர் யூ அப்படின்னு யாராவது கேட்டால் நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுவோம்? ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். குட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டூயிங் ஃபைன் இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். டூயிங் ஃபைன். ஹவ் இஸ் ஹீ இஸ் ஃபைன், ஹீ இஸ் வெல். ஹவ் ஆர் தே ஆர் ஃபைன், தே ஆர் வெல். ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ் தான். அதே மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்கிறது. ஹவ் ஆம் ஐ, நான் எப்படி இருக்கேன்? ஹவ் ஆம் ஐ? யூ ஆர் குட். அப்போ எதிரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, யூ ஆர் குட், யூ ஆர் லுக்கிங் நைஸ். ஹவ் இஸ் இட்? இட் இஸ் நைஸ், இட் இஸ் ஓகே, இட் இஸ் குட். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஹவ் இஸ் தேட்? தட் இஸ் நைஸ், தட் இஸ் குட். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ், ஹவ் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான ஆன்சர்ஸையும் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். உனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த உனக்கு உங்களுக்கு ரெண்டுக்குமே யூ தான். ஹவு டு யூ நோ? ஐ நோ திஸ் ஃப்ரம் அ புக். ஒரு புக்கில் இருந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ நோ திஸ் ஃப்ரம் அ புக். ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? ஹீ ஹேஸ் டோல்ட் மீ. அவர் எனக்கு சொன்னார். He has told me. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். இப்போ தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம்ல. He has told me. How do you know? I come to know from Facebook. ஃபேஸ்புக்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். I come to know from Facebook. I studied about that already. How do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அதை பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கேன். I studied about that already. இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். How do we go? நம்ம எப்படி போகிறது? ஹவு டு வி கோ? வி கோ பை ட்ரெயின். நம்ம ட்ரெயினில் போகலாம். வி டேக் அ கார். நம்ம ஒரு கார் எடுத்துக்கலாம். வி ஹாவ் டு டிஸ்கஸ். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். வி பிளான் ஃபார் தேட். நம்ம அதை பிளான் பண்ணுவோம். நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். ஹவு டஸ் ஹீ கம்? ஸோ ஹீ வந்திருக்கிறதுனால இங்கே டஸ் வந்திருக்கு. அதாவது சிங்குலர், ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே சிங்குலர். அதே மாதிரி பாய், பேபி, ஸ்டூடெண்ட் இது எல்லாமே சிங்குலர். அதனால் டஸ் வந்திருக்கு. அதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா டூ வரும். ஹவு டஸ் ஹீ கம்? அவர் எப்படி வந்தார்? ஹீ கம்ஸ் வித் ஹிஸ் ஃபாதர். அவர் அவருடைய ஃபாதருடன் வருகிறார். ஹீ கம்ஸ் வித் ஹிஸ் ஃபாதர். ஹீ கம்ஸ் பை பஸ். அவர் பஸ்ஸில் வர்றார். ஹீ ஹேஸ் எ பைக். அவர் ஒரு பைக் வைத்திருக்கிறார். ஹீ ஹேஸ் எ பைக். ஹவு டஸ் ஷீ சிங்? ஷீ சிங்ஸ் very nice. Her voice is sweet. How does it happen? எப்படி இது நடந்தது? How does it happen? It happens accidentally. ஒரு விபத்தா இது நடந்தது. It happens accidentally. I don't know how it happens. எனக்கு தெரியாது இது எப்படி நடக்கிறது என்று. I don't know how it happens. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அவர் எப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்? How is he working? He is good in working. அவர் நன்றாக வேலை செய்கிறார். He is working hard. அவர் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். How is he working? அவர் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்? அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். He is a hard working person. அவர் ஒரு கடின உழைப்பாளி. He is a hard working person. He is not working at all. அவர் வேலையே செய்யலை. He is not working at all. இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். How are the students studying? மாணவர்கள் எப்படி படித்து கொண்டிருக்கின்றனர்? தே ஆர் ஸ்டடியிங் வெல். அவர்கள் நன்றாக படிக்கின்றனர். தே ஆர் ஸ்டடியிங் ஸ்லோலி. அவங்க மெதுவாக படிக்கிறாங்க. ஸ்லோ லேர்னிங்காக இருக்குது. தே ஆர் ஸ்டடியிங் ஈஸிலி. அவங்க ஈஸியாக படிச்சிடுறாங்க. தே ஆர் ஸ்டடியிங் ஈஸிலி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது எல்லா ஆன்சர்ஸுமே. தே ஆர் ஸ்டடியிங் வித் சம் டிஃபிகல்ட்டிஸ். சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதோடு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. தே ஆர் ஸ்டடியிங் வித் சம் டிஃபிகல்ட்டிஸ். ஹவு டிட் யூ கம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. ஹவு டிட் யூ கம்? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஹவு டிட் யூ கம் அப்படின்னு தான் இருக்கணும்.
கேம் வரக்கூடாது. ஐ கேம் பை ட்ரெயின். ஆன்சரில் பாருங்கள் கம்மோட பாசன்ஸ் வந்திருக்கு. கொஸ்டினில் ஏன் அது வரமாட்டேங்குது? ஏன்னா அந்த பாசன்ஸை நம்ம டிட்டில் காமிச்சிடுறோம். அதனால் அதை ஃபாலோ பண்ணுறவ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஐ கேம் பை ட்ரெயின். ஹவு டிட் யூ கம்? நீங்கள் எப்படி வந்தீங்க? ஐ கேம் பை ட்ரெயின். வி என்டர்ட் இன்டு த மெயின் ஹால். மெயின் ஹாலுக்குள்ளே நுழைந்து வந்தோம். ஐ கேம் இன்சைட் வித் த ஹெல்ப் ஆஃப் மை ஃப்ரெண்ட். நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப்போடு உள்ளே வந்தேன். ஹவு டிட் இட் ஹேப்பன்? எப்படி இது நடந்தது? இட் ஹேப்பன் அன்எக்ஸ்பெக்டட்லி. எதிர்பாராத விதமாக அது நடந்துருச்சு. வி டிடன்ட் நோ. எங்களுக்கு தெரியாது. வி டிடன்ட் நோ. இட் ஹேப்பன்ட் சடன்லி. திடீர்னு இது நடந்துருச்சு. இட் ஹேப்பன் டியூ டு த லேக் ஆஃப் வாட்டர். ஏதோ ஒன்று தண்ணி பத்தலைன்னு நடந்துருச்சு. ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இட் ஹேப்பன்ட் டியூ டு த லேக் ஆஃப் வாட்டர். ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட்? எப்படி அவர் முடித்தார்? ஹீ கம்ப்ளீட்டட் வித் அ கிரேட் எஃபர்ட். கடினமான முயற்சிகளில் அவர் முடித்தார். ஹீ ஸ்டடீட் வெல் அண்ட் கம்ப்ளீட்டட். அவர் நல்லா படித்து முடிச்சிட்டாரு. ஹீ ஸ்டடீட் வெல் அண்ட் கம்ப்ளீட்டட். எல்லாமே இமேஜினரி ஆன்சர்ஸ், இமேஜினரி கொஸ்டின். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் இஸ் த மூவி? மூவி எப்படி இருக்குது? த மூவி இஸ் நைஸ். மூவி நல்லா இருக்குது. ஹவ் இஸ் யுவர் டூர்? டூர் எப்படி இருக்குது? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? ஐ எம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? வி ஆர் ஃபைன். இந்த வாக்கியங்களில், அதாவது இந்த கேள்விகளில் நீங்கள் டென்ஸை மாற்றி பார்க்கணும். பாஸ்ட் டென்ஸில் சொல்லி பார்க்கணும், ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஆன்சர்ஸ்லையும் நீங்கள் டென்சஸை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹவு டு யூஸ் திஸ் மெஷின்? இந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணுறது? ஹவு டு யூஸ் திஸ் மெஷின்? ஹவு டு கவுண்ட் தீஸ் ரேக்ஸ்? ரேக் அப்படின்னா அடுக்கு. இந்த அடுக்கை எப்படி கவுண்ட் பண்ணுறது? ஹவு டு கவுண்ட் தீஸ் ரேக்ஸ்? ஹவு டு கன்வே மை ஐடியாஸ்? என்னுடைய ஐடியாஸை எப்படி நான் கன்வே பண்ணுறது? அடுத்தவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது? ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம்? இந்த சிக்கல்லேருந்து எப்படி நான் தப்பிக்கிறது? ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம்? ஹவு டு ஆஸ்க் ஹிம் டு கம்? அவர் எப்படி இங்கே வர சொல்கிறது? ஹவு டு ஆஸ்க் ஹிம் டு கம்? அவரை இங்கே வர சொல்லும்படி எப்படி கேட்டுக்கிறது? ஹவு டு டெல் திஸ் டு தெம்? அவர்களிடம் இதை நான் எப்படி சொல்கிறது? ஹவு டு டெல் திஸ் டு தெம்? WH கொஸ்டின் வேர்டு தான் ஹவு. WH கொஸ்டின் வார்த்தைகள் வாட், வென், விச், ஒய், வேர், இது எல்லாமே WH கொஸ்டின் வேர்ட்ஸ். இதில் ஹவு அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு WH டைப் கொஸ்டின். இதில் மாடல் சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம், மாடல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.